வந்து நம்ம கொடுக்குற கண் மருந்து பாத்தீங்கன்னா இது பல்லுல போட்டு விளக்கிங்கன்னா கண்ணு சரியாகுங்க. பல்லுல போட்டு கண்ணு சரியாகும் என்ன கேட்டீங்கன்னா நிஜமாவா? உண்மையாதான். பல்லுல போட்டு பல்லு விளக்கினா கண்ணு சரியாயிடும். பெரும்பாலும் கண் பிரச்சனைக்கு பல்லு தான் காரணம். இந்த பல்லுல போட்டு இந்த தைலத்தை தேய்ச்சிங்கன்னா கண்ணுல நீர் வருது, எரிச்சல், தூர பார்வை, கிட்ட பார்வை, கண்ணுல புறை இருந்தா அத்தனையும் சரியாகும். இன்னும் ஒண்ணு இருக்கு நீங்க சொல்றது. ஆமா, இது எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும் நம்ம பண்றது. அதே ஒரு பாத்தீங்கன்னா வாய் சுத்தமாகும். வாய் சுத்தமாகும். பல்லு எடுக்கிற பாக்டீரியா. ஆமா, பல்லுல வந்து எப்பயும் பார்த்தா பல்லு எடுக்கிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்கும். ஆமா, அதெல்லாம் இறந்துடும். இன்னொன்னு உமிழ்நீரை நல்லா சுரக்க வைக்கும். ஏன் உமிழ்நீர் சுரக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவு உமிழ்நீரோட கலந்து போச்சுங்கன்னா செரிமானம் அருமையா நடக்கும். இந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய இந்த ஒரு தைலம் பாருங்க. இது பேரே பாத்தீங்கன்னா கண்ணொளி தைலம். கண்ணொளி தைலம். ஆமா, இது வந்து குடிக்க கூடாது, தடவக்கூடாது, பல்ல தேய்க்கணும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா முதல் நாள் வந்து 10 கிராம் பேஸ்ட் வாங்கி முழுவதும் கையில பிதுக்கி விட்டு இதுல இருந்து ஒரு 3 சொட்டு தைலத்தை விட்டு பிரஷால நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் பல்லு தேய்ச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு எப்பயும் பல்லு ஒரு பேஸ்ட்ல ஒரு சொட்டு விட்டு விளக்கணும். ஆமா, வாரத்துல ஒரு 2 தடவை 3 தடவை பயன்படுத்தினா போதும். எவ்வளவு வருது? இது வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வரும். 300. எந்த வயசுல இருந்து எந்த வயசு யூஸ் பண்ணலாம்? இது வந்து ஒரு 7-8 வயசுல இருந்து. இது சின்ன வயசும் பயன்படுத்தலாம். அவங்க கொஞ்சம் எரிச்சலா இருக்கும்ன்றதுக்காக தான். பெரும்பாலும் கண் பிரச்சனை யாருக்கு வந்தா பெரியவங்களுக்கு தான் இருக்கும். சின்ன பசங்களுக்கு ரேரா தான் இருக்கும். ஆனா ஒரு 6-7 வயசுல இருந்து பயன்படுத்தலாம். வித்தியாசமா கொடுக்குறீங்க. இது எல்லாம் சித்தர் பெருமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய முறையில மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம வந்து போகர் இருக்காரு இல்லையா, போகர் சித்தர் வழித்தொன்றலா இந்த மருத்துவத்தை பண்ணிட்டு இருக்குங்க. நன்றி.